கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாரும் நான் வாழ்த்துகிறேன். புதுவிட ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாக ஒரு 5 அல்லது 10 நிமிடத்திற்கு முன்னதாக நாம் எல்லாரும் இந்த பழைய ஆண்டை களைந்து புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். பொதுவாக புதிய ஆண்டிலே வாக்குத்தத்த செய்தியை கொடுப்பார்கள். ஆனால் நான் வாக்குத்தத்த செய்தியை இப்போதே கொடுக்க ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் அட்டையை புதிய ஆண்டில் தான் உங்களுக்கு காண்பிப்பேன். நான் உங்களுக்கு அது முன்னாடியே நான் காமிச்சிடுறேன். ஏன்னா எது எல்லாத்தையுமே ஒரு பாரம்பரியமாக நாம் செய்ய வேண்டாம். எல்லாத்தையுமே நாம் ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம செய்வோம். ஆண்டுடைய நாமம் மையப்படட்டும். யாராவது ஒருவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். குறிப்பாக 1ஆம் வசனம். இதான் வாக்குத்தத்தம். யாரா படிக்க முடிஞ்சா படிங்க, மைக்கில் படிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, எழும்பு, நீ எழும்பினால் பிரகாசிப்பாய். உன் ஒளி ஏற்கனவே வந்துவிட்டது. ஒளி வந்தால் அங்கே பிரகாசம் இருக்கும். உனக்குள்ளே ஒளி வந்திருக்கு. உனக்குள்ளே அந்த கர்த்தருடைய மகிமை வந்திருக்கு. உண்மையில கர்த்தருடைய மகிமை வந்திருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, கர்த்தருடைய ஒளி என்றால் என்ன? கர்த்தருடைய மகிமை என்றால் என்ன? இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மகிமை குறித்து நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்தது. கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் இருந்தது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஒளி அவர்கள் மேல் இருந்ததை அவர்கள் மறந்து விட்டார்கள். கர்த்தருடைய பிரகாசம் அவர்களுக்குள்ளே இருந்தது, கர்த்தருடைய ஒளி அவர்கள் மேலே இருந்தது, கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேலே இருந்தது. அவர்கள் எப்பொழுது பாவம் செய்தார்களோ அப்பொழுது கர்த்தருடைய மகிமை அவர்களை விட்டு விலகி போயிற்று. ஆண்டவர் அவளை எச்சரித்தார், புறஜாதியருடைய மார்க்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது, நீங்கள் அந்நிய தேசத்தாருடைய வழிபாடுகளை பின்பற்றக்கூடாது, அந்நிய தேசத்தாருடைய வழிகளை பின்பற்றக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரித்தார். அவர் எச்சரிப்பை அவர்கள் கேட்கவில்லை. பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் மக்கள் அந்த எச்சரிப்புக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஆகவே கர்த்தருடைய மகிமை அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை இருந்தது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து நியாயப்பிரமாணத்தை மீறி
தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை அவர்கள் விட்டு விலகி அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினதினாலே கர்த்தருடைய மகிமை அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஒளி அவர்களுக்குள் இருக்கிற வரையிலும் அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதமான ஜனங்களாக இருந்தார்கள். இந்த புதிய ஆண்டில் கூட நீங்கள் ஆசீர்வாதமான ஜனங்களாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்க வேண்டுமானால் இந்த 2025 ஆண்டில் நீங்கள் விரும்பதெல்லாம் நடக்க வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அதிகமாக பெருக வேண்டுமானால், நீங்கள் எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால், உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்க வேண்டுமானால், நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டுமானால், கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஒளி உங்கள் மேலே இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அவர் கூடாத காரியங்களை அவர் கூடும்படியாக செய்கிறவர். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாம் கூடும். யோபு 42:2 சொல்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. இந்த 2025 ஆண்டில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய மகிமை விட்டு விலகக்கூடாது, கர்த்தருடைய ஒளியை விட்டு விலகக்கூடாது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இருக்கிற வரையில தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய மகிமை உங்களை விட்டு எளிபட்டால் உங்களை விட்டு ஆசீர்வாதம் உங்களை விட்டு எடுபட்டு போய்விடும். நீங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டீர்கள், மாறாக நீங்கள் சாபத்துக்கு உட்பட்ட மக்களாக மாறுவீர்கள். ஆனால் நம்முடைய தேவன் நாம் சாபத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நிறுவதில்லை. சாபம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் விளங்குவது கிடையாது, நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது கிடையாது, எது எடுத்தாலும் தோல்வி. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நாம் வேதனையோடு நம்முடைய வாழ்க்கை குறித்து நொந்து 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 ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தில் வாழ பிடிக்கல, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, ஒரே துக்கமாக இருக்குது, ஒரே வருத்தமாக இருக்குது, எனக்கு பொல்லாத பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே இல்லை, நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன், பல நேரங்களில் எனக்கு மன அழுத்தம், இந்த மன அழுத்தத்தில் யார் எனக்கு விடுதலை கொடுப்பார், அடிக்கடி சோர்ந்து போகிறேன், ஜெபம் பண்ணாலும் சோர்ந்து போகிறேன், என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே இல்லை, எங்கேயாவது நான் ஓடி போயிடலான்னு பார்க்குறேன். இப்படிப்பட்ட பலவிதமான ஒரு நெருக்கங்கள், பலவிதமான ஒரு தேவையில்லாத வருத்தங்கள், தேவையில்லாத நெருக்கங்கள், தேவையில்லாத உபாதைகள், தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத மன வருத்தங்கள், தேவையில்லாத சோர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டுமானால் அதற்கு காரணம் பாவம். நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிற வரையிலும் கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே இருக்காது. ஆதி ஆகமத்தில் யோவானுடைய மன்னிக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கை பார்க்கும்போது அந்த ஆபிரகாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக இருந்தார். அவர் மேலே கர்த்தருடைய ஒளி இருந்தது. அந்த ஒளி இருந்ததுனால தான் அந்த ஒளி மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும்படியாக தேவன் அவரை அதிகமாக ஆசீர்வதித்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கும் போது தேவனுடைய மகிமை அந்த ஆதியாகமத்தில் கர்த்தருடைய மகிமை ஆபிரகாம் மேலே இருந்தது. அந்த ஆபிரகாமில் இருந்ததுனால ஆண்டவர் அந்த ஆபிரகாமை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்தார். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இருக்கும்போது, கர்த்தருடைய பிரகாசம் உங்கள் மேல் இருக்கும்போது, கர்த்தருடைய ஒளி உங்கள் மேல் இருக்கும்போது, அதாவது இதனுடைய பொருள் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஒளி அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பொருள் என்னன்னாக்கா, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் பிரகாசம் இருக்கும். கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் பிரகாசமாக இருப்பீங்க. எத்தனை பேர் பிரகாசமாக இருக்க விரும்புகிறீங்க? அப்போ பிரகாசமாக இருந்தால் என்ன இருக்குனாக்கா, அங்கே துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும், உங்கள் வேதனையெல்லாம் அங்கே அது ஒரு குதூகலமாக மாறும்.
உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி, உங்களுக்கு வந்து ஆரவாரம், உற்சாகம் எப்போதும் இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கர்த்தருடைய மகிமை இருக்கும். அதை ஆங்கிலத்தை சொல்ல போனால் where there is presence of God there is glory of God. தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கோ அங்கே என்ன இருக்கும்? தேவனுடைய மகிமை இருக்கும். நீங்களும் நானும் நம்மளோட வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். என் வாழ்க்கையில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை இருக்கிறதா? என்னுடைய குடும்பத்தில் தேவனுடைய மகிமை இருக்கிறதா? கணவன் மனைவி உறவுக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கிறதா? அப்போ தேவனுடைய மகிமை எங்கே இருக்குதோ அங்கே தான் பிரகாசம் இருக்கும். அதாவது பிரகாசம் என்றால் ஆசீர்வாதம். பிரகாசம் என்றால் ஆசீர்வாதம். நான் பிரகாசமாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு அர்த்தம். அப்புறம் அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் பிரகாசமாக இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய ஒளி உங்கள் மேலே இருக்கணும்? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேலே இருக்கணும்? நீங்கள் இங்கே திருகசி சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் ஏசாயா வாழ்ந்த காலத்தில் அவர்கள் ராஜாக்களும் பொல்லாத ராஜாக்களாக இருந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சரியாக ஆளவில்லை. அப்போது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளெல்லாம் எச்சரித்தார், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவீர்கள். நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் அசிரிய ராஜா உங்களை அவன் சிதறடிப்பான் என்று எச்சரித்து கூட அவர்களை என்ன செய்யவில்லை? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அங்கே எரியமை தீர்க்கதரிசி அவர்களை எச்சரித்தார், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள் என்று அவர் எச்சரித்தார். ஆனால் இவர்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் பிடிக்கவில்லை. இந்த நாட்களில் கூட திருச்சபைகளில் எச்சரிப்பின் சத்தத்தை யாரும் விரும்புவது கிடையாது. ஆசீர்வாதமான வார்த்தைகளை தான் அவர்கள் விரும்புகிறார்கள். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு அளவில்லாத அளவுக்கு ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஒரு பாட்டு கூட பாடுவோம், அந்த பாட கூட பாடினோட நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம் அது தேவனின் ஆசீர்வாதம். அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அழைத்தவரில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்கள் 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 அலை அலையாய் ஆபிரகாமை தேவன் அழைக்க அவன் கீழ்ப்படிந்தானே. அசைவில்லாத வாசம் தன் வாழ்வில் அடைந்தானே. ஆபிரகாமை தேவன் அழைக்க ஆசீர்வாதம் அதுபோ உன்னை ஆசீர்வதிப்பார்.
அதுவே ஆசீர்வாதம். ஆசீர்வதிப்பார். அலையலையாய் வரும் ஆசீர்வாதம், அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தார் என்றும் மாறாத ஆசீர்வாதம். அலையலையாய் நீ நிலைத்திருந்தார் என்றும் மாறாத ஆசீர்வாதம். வானத்து நட்சத்திரங்கள் போல வானத்து நட்சத்திரங்கள் போல கடற்கரை நனைப்பு போல கண்டானே, அது போல் உன்னை அழைத்தார் தேவன். அது போல் உன்னை ஆசீர்வதிப்பார். அலையலையாய் வரும் ஆசீர்வாதம், அது தேவனின் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். அலையலையா தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தார் என்றும் மாறாத ஆசீர்வாதம். தேவன் நம்மை ஆசீர்வதிற்கு பஞ்சமே கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு முறை வந்துவிட்டால் பிறகு ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆண்டவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனுடைய ஆசீர்வாதம் குறைவே கிடையாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அநேக நேரங்களிலே நமக்கு ருசிக்க தெரியல. நல்ல பிரியாணி, நல்ல 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 ஸ்வீட்டு எல்லாம் இருக்கு. பிரியாணி இருக்கு, ஸ்வீட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் நமக்கு ருசிக்க தெரியல. ஏன் ருசிக்க தெரியல? வாயில் போட்டால் நாக்கு சரியில்லை, நாக்கில் ஏதோ ஒரு கோளாறு, ருசி பார்க்க முடியல. அதுபோல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு ருசிக்க நமக்கு தெரியல. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். நமக்கு உணர்வே இல்லை. என்ன இல்லை? உணர்வே இல்லை. அதாவது கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம உணர முடியல. அந்த மாதிரி நம்ம நம்மளோட வாழ்க்கையில் என்ன சொல்வது, உணர முடியாதபடி ஒரு குருட்டாட்டமாக இருக்கிறோம். இன்னும் என்ன வேணா சொல்லலாம். அதாவது நமக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். அது தமிழில் சொல்லுவாங்க, உணர்வே இல்லை, உணர்வே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் உணரணும். ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கலன்னு கூட சொல்லாதீங்க. ஆண்டவன் நம்ம உயிரோடு வச்சிருக்கிறார். அது பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார்.
அது நமக்கு புரியல, நமக்கு புரியல. ஆசீர்வாதமாக வச்சிருக்கான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அப்படின்னாக்க உணர்வுள்ள இதயம் இல்லை. என்ன இல்லை? உணர்வுள்ள இதயம் இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அதை நாம் உணரலை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அதை நாம் உணரலை. நாம் உணர்வில்லாத மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது தமிழில் சொல்லுவாங்க, சூடு சொரணம் இல்லை. என்ன இல்லை? சூடு சொரணம் இல்லை. சொல்லுவாங்க, உனக்கு சூடு சொரணம் இருக்கான்னு கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சூடு சொரணம் இல்லாமல் இருக்கிறோம். குத்துனா கூட நமக்கு என்ன இல்லை, நோவு தெரியல. அந்த மாதிரி கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறோம்? நாம் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஜெபிப்பீங்க? நான் எப்படி ஜெபிப்பேன்? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. ஏன் ஆபிரகாமுடைய பேரை யூஸ் பண்ணுறோம்? தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நம்ம எல்லாரும் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஈசாக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் யாக்கோபுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த ஆபிரகாமின் சந்ததி யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி. சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. நான் ஈசாக்கின் சந்ததி. நான் யாக்கோபின் சந்ததி, ஆசீர்வாதத்தின் சந்ததி. நான் சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் என் ஆசீர்வாதத்துக்கு குறைவே கிடையாது. எனக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். என் ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இல்லை. அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை கானம் பாடியே இறந்து பாடுதே. அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தே, துவைத்தே. படாதீர்கள் என்றுரைத்தே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடையாக அன்றென்று தந்தம்மை ஆதரித்தீர். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் மகிமை. கணக்கில்லா நன்மைகள் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கோருவோ. கணக்கில்லா நன்மைகள் செய்தி நன்றி கோருவோ. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவகுமார் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு துயிரிப்போம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம்.
ராஜாதிராஜன். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த காரணம் அவன் தேவனுடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அவனுடைய விசுவாசம் கிரியிலே இருந்தது. அவன் ஒருமுறை சோதிக்கப்பட்டான். தன்னுடைய நேசகுமாரனாகிய ஈசாக்கை ஆண்டவர் நீ பலியிடு என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போது அவர் என்ன சொல்லவில்லை. என்ன ஆண்டவரே, குழந்தையே இல்லாமல் இருந்தேன், நீங்கள் குழந்தைய கொடுத்துருக்கிறீங்க, கொடுத்த குழந்தைய மடியும் வாங்கிக்கிறீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா? இது உங்களுக்கு அநியாயமாக இல்லையா? உங்களுக்கு இது நல்லா, உங்களுக்கே பாருங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு ஆண்டவர் பார்த்து கேட்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யலை, கேள்வி கேட்கல. அவன் தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தான். தேவன் அவர் இன்னார் என்று அவன் அறிந்திருந்தான். அவன் ஆண்டவருடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அப்போ அதனால் என்ன நடந்தது? அந்த ஈசாகை பலியிட, அங்கே கதையை சொன்னால் லேட் ஆகிடும். அங்கே ஈசாகை அந்த பலியிடும்போது எல்லா ஆயத்தம் செய்துவிட்டு பலியிடும்போது கத்தியை ஓங்கும்போது என்ன நடந்தது? ஆண்டவர் தூதனை அனுப்பி பிள்ளையாண்டன் மேல உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பார்த்தீங்களா, அவன் தேவனுக்கு பயந்திருந்தான். அப்போ தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே கிடையாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். இல்லை, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் பாக்கியவான். 122 சங்கீத வாசிங்க. 128 வாசிமா. 128 வாசி. பயந்து நல்ல கணிங்க ஒவ்வொரு வார்த்தை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எல்லாரும் இல்லைங்க, யார் பாக்கியவான்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அது இந்துவோ இல்லை முஸ்லீமோ இல்லை யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து யார் வாழுறாங்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம், அலையலையா ஆசீர்வாதம். என்னது? தொடர்ந்து வாசிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். பாருங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை போல் இருப்பாள். ஒருவேளை மனைவிமார்கள் நம்ம சொல்ற மாதிரி நடக்கணும்னாலும் இந்த வார்த்தை உண்மை. அப்ப நம்ம போய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மனைவியை நம்ம சொல்ற மாதிரி கேட்கலன்னா கூட நம்முடைய யோசனைப்படி பார்க்கக்கூடாது. வேத வாசனை சொல்லுது. கர்த்தருக்கு இல்லை இல்ல மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எங்கிருந்து ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் பரலோகத்திலிருந்து தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை தொட்டு ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவர் கரத்தை நீட்டி உங்க மேல வச்சு ஆசீர்வதித்திருக்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நீங்க விரும்புகிற மாதிரி ஆசீர்வதிக்கப்படலைன்னா கூட, மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஆசீர்வதிக்கப்படலைனாவா அவர் என்ன நினைக்கிறோ அப்படியே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார்? நீங்க நினைக்கிற மாதிரியா இல்ல அடுத்தவங்க நினைக்கிற மாதிரியா? நம்ம நினைக்கிற மாதிரி ஆசீர்வாதம் அது குறைவான ஆசீர்வாதம். மற்றவங்க நினைக்கிற மாதிரி வர்ற ஆசீர்வாதம் குறைவான ஆசீர்வாதம். ஆனா தேவன் விரும்புகிற மாதிரி ஆசீர்வதிச்சா அது நிறைவான ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு குறைவான ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேருக்கு நிறைவான ஆசீர்வாதம் வேணும்?
அப்போ நிறைவான ஆசீர்வாதம், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதி. என்னது? நீர் என்னை ஆசீர்வதி. அப்படி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படி ஆசீர்வதிங்க. எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே நீ என்ன சில நேரத்தில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு உதவி கேட்டால் உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்க. அவங்ககிட்ட விட்டுட்டா அவங்க அழகாக கொடுப்பாங்க. அதனால் ஆண்டவர்கிட்ட விட்டுடணும். ஆண்டவரே என்னை இப்படி ஆசீர்வதிங்க அப்படி ஆசீர்வாதம் கேட்காம, ஆண்டவரே நீங்கள் என்ன எனக்கு ஆசீர்வாதம் தேவை, அது எப்படி கொடுக்குறீங்களோ கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எப்படி கொடுக்கணுமா கொடுங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி ஆசீர்வதிக்க மாட்டார், ஒவ்வொருத்தரையும் விதவிதமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கொஞ்சம் படிங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வு. எருசலேம்னா சமாதானம். என்னது? சமாதானம். ஆமாம், சேலம் அப்படின்னா சமாதானம். ஜெருசலேம் தேவனுடைய சமாதானம். அப்போ எருசலேம்னா என்ன அர்த்தம்? ஷாலோம்னாக்க சமாதானம். சில நேரத்தில் பிரைஸ் அலாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சில நேரத்தில் விசுவாசிகள் மற்றோட பேசும்போது ஷாலம் அப்படின்னும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானம். சலாம் அலைக்கும் சொல்கிறாங்க இல்லையா, முஸ்லீம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷாலம் அப்படின்னா சமாதானம். அப்போது ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அவர் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நேரத்தில் நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய மகிமை என் மேலே இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஒளி என் மேலே இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை என் மேலே இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே இருக்கிறது, கர்த்தருடைய ஒளி நம்ம மேலே இருக்குது, கர்த்தருடைய பிரகாசம் நம்ம மேலே இருக்குது. அப்படின்னா பொருள் என்னன்னாக்கா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம். எப்போ கர்த்தருடைய ஒளி எப்போ நம்ம மேலே இருக்கும்? கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்தருடைய ஒளி நம்ம மேலே இருக்கும். எப்போது கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே இருக்கும்? கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் கர்த்தருடைய மகிமை என் மேலே இருக்கும். ஆக இந்த நேரத்தில் இங்கே இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் இல்ல தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? எழும்பி பிரகாசி. என்னது? உன் ஒளி வந்தது. அப்போ இந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாம் 3 விதமான பொருள்களை உடையதாக இருக்கிறது. எல்லா தீர்க்கதரிசன புத்தகங்கள், பெரிய தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சிறிய தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும், எல்லா தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள், தானியேல், எசேக்கியேல், ஏசாயா, எரேமியா, ஆமோஸ், சக்கரியா, இன்னும் பலவிதமான தீர்க்கதரிசிகள் பார்க்குறோம். அவருடைய செய்தியில் முக்கியமாக 3 விதமான காரியங்கள் அடங்கியிருக்கும். ஒன்று, இஸ்ரவேல் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய குற்றங்களை, அவருடைய பாவங்களை சுட்டி காண்பிப்பார்கள், அவருடைய குறைகளை சுட்டி காண்பிப்பார்கள். இதுதான் தீர்க்கதரிசனுடைய செய்தி. இந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் யாரும் ஜனங்களுடைய குற்றங்களை சுட்டி காண்பிப்பதே இல்லை. நான் சமீபத்தில் ஒரு யூடியூப் மூலமாக நான் பார்த்தேன். நம்முடைய நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள் பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் நம்முடைய இந்தியாவில் இருந்தபோது மிஷினரிகள் ஊழியம் செய்து கோடிக்கணக்கான பணங்களை அவர்கள் ஊழியத்திற்கு வைத்துவிட்டு போனார்கள். அதையெல்லாம் பின்னால் வந்த ஊழியர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அதை விற்று
அதை சாப்பிட்டு விட்டார்கள்னு சொல்லி அவங்க மேலே கோர்ட்டில் பலவிதமான புகார் இருக்கிறது. அப்போது இதை நான் சுட்டி காண்பிக்க வேண்டும். திருச்சபைகளிலே ஜனங்களுக்கு காணப்படுகிற குறைபாடுகளை சுட்டி காண்பிக்கணும். ஒரு குறைபாடுகளை சுட்டி காண்பிப்பது அது நமக்கு நல்லது. வேதம் சொல்லுகிறது, நீதிமானை குட்டு அது அவனுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நீதிமானை குட்டு அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்களிலே பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய குற்றங்களை அவர்கள் சுட்டி காண்பித்தார்கள், தவறுகளை உணர்த்தினார்கள். இரண்டாவது, இந்த தீர்க்கதரிசிகளுடைய செய்தி என்ன இருந்தது? நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் நீங்கள் அந்நிய ஜாதிக்கு, பல தேசங்களுக்கு நீங்கள் அடிமையாவீர்கள், நீங்கள் வேதனைப்படுவீர்கள். தீர்க்கதரிசிகளுடைய செய்தி என்ன? தேங்க்யூ. தீர்க்கதரிசிகளுடைய செய்தி என்ன? ஜனங்களுடைய குற்றங்களை, ஜனங்களுடைய பாவங்களை சுட்டி காண்பித்தார்கள். அதுதான் தீர்க்கதரிசிகளுடைய வேலை, அதுதான் ஊழியக்காரருடைய வேலை. ஏன்னா அந்த குறைகளை விட்டு நீங்கினாதான் ஆசீர்வாதம். ஒரு அலையிலையா சொல்லுங்க. குறைகளை விட்டு நீங்கினாதான் ஆசீர்வாதம். வெறும் ஆசீர்வாதம் இல்லை. அது சாயத்தை மேல் பூச்சாக பூசுகிறார்கள். சமாதானம் ஆசீர்வாதம் என்று மேல் பூச்சாக பூசுகிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசிகள் என்ன செய்ய வேண்டும்? ரணவைத்தியரை போல அந்த சீடை பிடுக்கி, அந்த புண்ணை அவர்களை அதை எடுத்து அதை வெளியே தூக்கி எறிந்து அங்கே என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த காயத்தை அவர்கள் ஆற்றுவதற்கு அவர்கள் மருந்து போடுவார்கள். அவர்கள் தான் ரணவைத்தியர்னு பேர். என்ன பேர்? ரணவைத்தியர். அந்த புண்ணை மேல் பூச்சாக கட்டு போடக்கூடாது. அந்த புண்ணை எடுத்து தூக்கி எறிந்து அதுக்கு வேண்டிய மருந்து போட்டு அதை குணமாக்கணும். அருமையான கர்த்தருடைய. அடுத்ததாக இந்த தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்கள்? நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்வார்கள்? அப்போ தீர்க்கதரிசிகளுடைய செய்தியினுடைய உள்ளடக்கம் என்ன? இந்த நாட்களில் கூட பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் என்ன செய்தியை கொடுத்தார்களோ அதே செய்தி தான் இப்போ கொடுக்கணும். அப்போ தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்தியை கொடுத்தார்கள்? நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக சமயமாக இருக்கிறது. ஒன்று மனம் திரும்புங்கள். மனம் திரும்பாவிட்டால் ஏகமாக கெட்டு போவீர்கள். மனம் திரும்பாவிட்டால் கெட்டு போவீர்கள். மனம் திரும்பினால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பினால் எழுந்து இருக்கலாம். புது ஆண்டுக்குள்ளே எல்லாம் புது எல்லாரும் பழைய ஆண்டுக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் பழைய ஆண்டுக்காக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களுக்கு புதிய ஆண்டை வரவேற்பேன்னு சொல்லும்போது எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு அல்லேலூயா சொல்லி புதிய ஆண்டை வரவேற்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு சிக்னல். அதுதான் புதிய ஆண்டை வரவேற்போம். நான் ஒரு வார்த்தை சத்தமாக சொல்லுவேன். தம்பி மைக்கை கொஞ்சம் கூட விட்டுப்பா. ரொம்ப குறகுறந்து கொஞ்சம் மைக்கை மாற்று. குறகுறந்து இருக்கு. ஓகே. எல்லாம் பழைய ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இதுவரையில் நடத்தினீர் ஆண்டவரே, இதுவரையில் நடத்தின ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு எபினேசராக இருந்தீர் ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, கண்ணீரோடு சொல்லுங்க. இயேசுவே, எனக்கு எபினேசராக இருந்தீர் ஆண்டவரே, எனக்கு எபினேசராக இருந்தீர் ஆண்டவரே. இதுவரையிலும் உதவி செய்தீர் ஆண்டவரே, இதுவரையிலும் உதவி செய்கிற ஆண்டவரே. எத்தனை வியாதிகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கண்ணீர், எத்தனை போராட்டங்கள், எத்தனை விபத்துகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கண்ணீர், எத்தனை கவலைகள். இயேசுவே, என்னோடு கூட இருந்தீர் ஆண்டவரே, என்னோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுதும் என்னோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, 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 நன்றி.
நன்றி, 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 நன்றி. புதிய ஆண்டை வரவேற்போம், புதிய ஆண்டை வரவேற்போம், புதிய ஆண்டை வரவேற்போம், புதிய ஆண்டை வரவேற்போம், புதிய ஆண்டை வரவேற்போம். நன்றி, 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 நன்றி. புதிய ஆண்டுக்காக நன்றி. இயேசுவே, இயேசுவே, இம்மட்டும் மேலே கொண்டு வந்தீரே, இம்மட்டும் கொண்டு வந்தீரே, புதிய ஆண்டுகள் கொண்டு வந்தீரே, புதிய ஆண்டுகள் கொண்டு வந்தீரே, சுகமாய் கொண்டு வந்தீரே, ஜீவனோடு கொண்டு வந்தீரே, ஜீவனோடு கொண்டு வந்தீரே, சுகமாய் கொண்டு வந்தீரே, பத்திரமாய் பத்திரமாய் கொண்டு வந்தீரே. நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்தன கேடாதுமா? காரியங்களை எங்க மிக பெரியவனே, பெரிய காரியங்களை எங்க குடும்பத்திலே செய்து விட்டீரே. நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மை ஈடாகுமா? நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மை ஈடாகுமா? ஆபேலை போலவே உமது பாதத்தில் சிறந்ததை படைத்தாலும் ஈடாகுமா? ஆபேலை போலவே உமது பாதத்தில் சிறந்ததை படைத்தாலும் ஈடாகுமா? மிக பெரியவர் நீரே, பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையிலே செய்து விட்டீரே. மிக பெரியவர் நீரே, பெரிய காரியங்களை எங்க குடும்பத்திலே செய்து விட்டீரே. நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மை ஈடாகுமா? நன்றி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா? அப்பா நீங்க செய்த நன்மை ஈடாகுமா? காலையில் உட்காருங்க, உட்காரேன், தொடர்றேன், வேகமாக போகிறேன். அப்போது கர்த்தருடைய மகிமை என் மேலே இருக்குன்னாக்கா, அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குன்னு அர்த்தம். ஒரு அலையில சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை எப்போ நம்மோடு இருக்கும்? கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்தருடைய மகிமை இருக்கும். சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு கர்த்தர் என்னோடு இருந்தால் கர்த்தருடைய மகிமை என் மேலே இருக்கும். கர்த்தருடைய மகிமை என் மேலே இருக்குன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க? அப்போ கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே இருக்குது. அப்போ கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போ நம்ம மேலே இருக்கும்? அவருக்கு கீழ்ப்படியும் போதெல்லாம் கர்த்தருடைய மகிமை இருக்கும். எப்பெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுறீங்க அப்போல்லாம் கர்த்தருடைய மகிமை இங்கே இருக்கும். கர்த்தருடைய ஒளி உங்கள் மேலே இருக்கும். எத்தனை பேர் மேலே கர்த்தருடைய ஒளி இருக்குது? கர்த்தருடைய ஒளி. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ஒளி என் மேலே இருக்கிறது. சொல்லுங்க, கர்த்தருடைய ஒளி என் மேலே இருக்கிறது. நான் பிரகாசமாக இருக்கிறேன். நான் ஏன் பிரகாசமாக இருக்கிறேன்? என் மேலே ஒளி இருக்கு. ஒளி எங்கே இருக்கோ அங்கே பிரகாசம் இருக்கும். சொல்லுங்க. ஒளி எங்கே இருக்கோ அங்கே பிரகாசம் இருக்கும். ஒளி எங்கே இருக்கோ அங்கே மகிமை இருக்கும். மகிமை இருக்கிற இடத்துல ஒளி இருக்கும். கர்த்தர் இருக்கிற இடத்துல ஒளி இருக்கும். கர்த்தர் இருக்கிற இடத்துல மகிமை இருக்கும். கர்த்தர் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் என்னோட இருந்தால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அப்போ என் வாழ்க்கையில் நான் விரும்புகிற ஆசீர்வாதம் எனக்கு வரலைன்னா கர்த்தர் நம்மோட இல்லைன்னு அர்த்தம். எல்லாரும் ஆஃப் ஆயிட்டீங்க. நான் விரும்புகிற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா பல காரணம் இருக்கு. அதில் ஒரு காரணம் கர்த்தர் என்னோட இல்லை. நான் விரும்புகிற ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறது நமக்கு நடக்கலை. எல்லாம் வேறு விதமாக நடக்குது, எதிர்மறையாக நடக்குது. நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அது வீணாக போகுது. ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்குது. எல்லாமே எனக்கு எதிர்மறையாக நடக்குது. எல்லாமே எனக்கு விரோதமாக இருக்குது.
எது எடுத்தாலும் எனக்கு விரோதமாக இருக்கு, என் வாழ்க்கையே வேதனையாக இருக்கு, என் வாழ்க்கையே ரொம்ப துயரமாக இருக்கு, என்ன செய்வதென்று புரியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கும். அல்லேலூயா. பல நேரங்களிலே நாம் விரும்புகிற நன்மை நமக்கு கிடைக்கல, பல நேரங்களிலே நாம் விரும்புகிற ஆசீர்வாதம் கிடைக்கல. அப்படி அதன் பொருள் என்ன? கர்த்தர் நம்மோடு இல்லை. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் தோல்வி மேலே தோல்வி, சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை, சில நேரங்களில், எல்லா நேரங்களும் இல்லை, சில நேரங்களில் நம்ம பிரச்சனை மேலே பிரச்சனை. காரணம் என்ன? ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளுகிற வரையிலும் கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேலே இருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது எங்கே இருக்கும்? மகா பரிசுத்த தலத்தில் இருக்கும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கும்? மகா பரிசுத்தல. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே 3 பகுதிகள் கொண்டு, ஒன்று பிரகாரம், அடுத்து பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது மகா பரிசுத்தலம். நீங்கள் மகா பரிசுத்தலத்தில் போக வேண்டுமானால் பிரகாரத்துக்குள்ளே நுழைந்து பரிசுத்தலத்துக்குள்ளே சென்று பிறகு என்ன செய்ய வேண்டும்? மகா பரிசுக்குள்ளே செல்ல வேண்டும். அந்த மகா பரிசுத்த தலத்தில் தான் என்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டியில் தான் அந்த என்ன இருக்குது? 10 கற்பனைகள் இருக்குது. அந்த 10 கற்பனைகள் கூட அங்கே என்ன இருக்குது? ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கிறது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதற்கு அடையாளம்? ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 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 கோல் துளித்திருப்பது ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். அப்போது அந்த உடன்படிக்கை பெட்டியை கர்த்தருடைய கற்பனைகளை குறிக்கிறது. அந்த கற்பனைகளை கீழ்ப்படும் போது தான் அங்கே ஆசீர்வாதம். அப்போது தேவனுடைய மகிமை எங்கே இருக்கும்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை எங்கே இருக்கும்? கேருபீன்கள் எங்கே இருக்கும்? அங்கே தான் தேவனுடைய மகிமை இருக்கும். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி மேலே என்ன இருக்கு? கேருபீன்கள் இருக்காங்க. அந்த கேருபீன்களையா என்ன செய்யும்? அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடி இருக்கும். அதுக்கு பேர் கிருபாசனம். என்னது? கிருபாசனம். அப்போ அந்த கிருபாசனம், தேவனுடைய கிருபை எங்க இருக்கோ அங்க தேவனுடைய மகிமை இருக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்க கிருபை பெற்றவங்களா இருந்தா, கிருபையாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருந்தால், கிருபையுள்ள வசனத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருந்தால், நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருந்த மக்களாக இருந்தால் கிருபை உங்க மேலே இருக்கும். இயேசு கிறிஸ்து தான் கிருபை, தேவனுடைய வசனம் தான் கிருபை, பரிசுத்த ஆவியானவர் தான் கிருபை. கிருபை எங்க இருக்கோ அங்க தேவனுடைய மகிமை இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவனுடைய மகிமை வேணும்? தேவனுடைய மகிமை வேண்டுமானால் தேவனுடைய கிருபை வர வேண்டும். கிருபை இதே தேவ கிருபை இதே இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நேரம் நாளுக்கு வரீங்க. அப்போது இந்த நாளிலே நாம் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை மேலே உச்சாச்சு. சொல்லுங்கய்யா, இந்த புது வருஷத்தில் கர்த்தருடைய மகிமை என் மேலே உதித்தது. என் மேலே ஒளி வந்தாச்சு. கர்த்தருடைய ஒளி என் மேலே வந்தாச்சு. இந்த புது வருஷத்தில் கர்த்தருடைய ஒளி வந்தாச்சு. கர்த்தருடைய மகிமை என் மேலே வந்தாச்சு. கர்த்தருடைய பிரகாசம் என் மேலே வந்தாச்சு. கர்த்தருடைய கரம் என் மேலே வந்தாச்சு. அப்போ கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே இருக்கோ அங்கே தான் கர்த்தருடைய மகிமை இருக்கும்.
கிருபை எங்க இருக்கோ அங்கதான் கர்த்தருடைய மகிமை இருக்கும். அல்லேலூயா. ஹalleluya எத்தனை பேர் கிருபை பெற்றிருக்கிறீங்க? எத்தனை பேர் கிருபை பெற்றிருக்கீங்க? ஆராதனை முடிஞ்சு போகும்போது என்ன ஆசீர்வாதம் கூறுகிறார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அப்போ ஆசாரியன் ஒரு மேய்ப்பன் தேவ ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்போது எப்படி ஆசீர்வதிக்கிறார்? தேவனுடைய கிருபையோடு செல்ல வேண்டும். அப்ப தேவனுடைய கிருபை எங்களோட இருந்தா தேவனுடைய மகிமை இருக்கும். அப்ப தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பிரசன்னத்தை பிரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த புதிய ஆண்டில நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? அவருடைய மகிமை என் மேலே உதித்தது. அந்த வசந்த வாசிங்க ஏசாயா 60. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீ எழும்பி பிரகாசி. என்னது? நீ எழும்பி பிரகாசி. அவங்க ஏன் எழும்பணும்னாக்கா நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். என்னது? நம்ம யாரை எழுப்புவாங்க? தூங்கிட்டு. அப்போ நம்மலாம் தூங்கிட்டு இருக்கிறோம். அதாவது தூங்கிட்டு இருக்கோம்னாக்கா எல்லாத்தையும் மறந்து எல்லாம் மறந்துக்குன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ எழும்பு, நீ தூங்காத, நீ எழும்புன்றார். அப்போ எழும்பு எதுக்காக எழும்பணும்? உன் மேலே ஒளி வந்தாச்சு. என்னது? நீ தூங்கிட்டு இருக்கிறியே, உன் மேலே ஒளி வந்தாச்சு, உன் மேலே ஆசீர்வாதம் வந்தாச்சு, உன் மேலே கிருபை வந்தாச்சு, உன் மேலே பிரகாசம் வந்தாச்சு. நீ அமைதியாக இருக்காத, எழும்பு, நீ தூங்காத, நீ ஓய்வு எடுக்காத. இப்போ என்ன செய்ய வேண்டும்? நாம் கிரியை செய்ய வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பாருங்க, உனக்கு வெளியே காரிருள், உனக்கு வெளியே காரிருள், உனக்கு வெளியே ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களோ தெரியல. அவங்க பாவத்தில் இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், பலவிதமான குறைபாடு கூட இருக்கலாம். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இருளில் இருக்காங்க. இருள் என்றால் பாவத்தை குறிக்கிறது. இருள் என்றால் சாத்தானுடைய அடிமைத்தனத்தை குறிக்கிறது. ஜனங்கள் இருளில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள். இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. இருள் என்பது தீமையை குறிக்கிறது. இருள் என்பது சாத்தானை குறிக்கிறது. அப்போ உங்களுக்கு வெளியே ஜனங்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பாவத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்கள் பலவிதமான சாபத்துக்குள் இருக்கிறார்கள். இருள் என்று சொன்னால் பாவம், இருள் என்று சொன்னால் சாபம், இருள் என்று சொன்னால் அங்கே சாத்தானுக்கு அடிமையாக இருத்தல். ஆனால் கர்த்தர் நம்மை இருளிலே வைக்கவில்லை, நம்மை ஆண்டவர் வெளிச்சத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அதாவது மகிமைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறீங்க? அப்ப நீங்க வெளிச்சத்தில் வந்தா கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிச்சிருக்கு. அல்லேலூயா. அப்ப இருளில் இருக்கிறவர்களே என்ன கிடையாது? ஆசீர்வாதம் கிடையாது. இருளில் இருக்கிறவர்களையும் முன்னேற்றம் கிடையாது. கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு தேவை. அப்ப கர்த்தருடைய வெளிச்சம் என்பது யாரை குறிக்கிறது? வெளிச்சம் என்பது யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். 1:27. புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ நீங்க மகிமையை பெற்றிருக்கீங்க. கர்த்தருடைய மகிமை மேல இருக்குது. கர்த்தருடைய மகிமை எப்போ என் மேல வரும்? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவானவர் மகிமை நம்பிக்கையாக இருப்பது அந்த ரகசியம். சொல்லுங்க, கர்த்தர் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அப்ப இயேசு எனக்குள்ள இருந்தா கர்த்தருடைய மகிமை என் மேல இருக்குன்னு அர்த்தம்.
அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே வரணும்? அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறணும்? ஆமென். எத்தனை பேருடைய வாழ்க்கை ஒளி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணும்? கர்த்தர் நம்ம இந்த உலகத்திற்கு ஒளியாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம இந்த உலகத்திற்கு ஒளியாக வைத்த. சொல்லுங்க, நான் இந்த உலகத்திற்கு ஒளி. சொல்லுங்க, நான் இந்த உலகத்திற்கு ஒளி. நான் இந்த உலகத்திற்கு ஒளி. உலகத்தில் ஒளி இல்லை. உலகத்தில் இருள் நிறைந்த உலகத்தில் இருளில் வாழ்கிற மக்களுக்கு வெளிச்சம் காண்பிக்க என்னை ஒளியாக வைத்திருக்கிறார். என் குடும்பத்தார் மத்தியில் ஒளி இல்லை. என் குடும்பத்தார் மத்தியில் இருள். ஆனால் குடும்பத்தார் மத்தியில் என்னை ஒளியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தான் அந்த மகிமையான ஒளி. அல்லேலூயா. 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 அப்போ நமக்கு நம்ம வெளிச்சம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும். எபேசியர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் வெளிச்சத்தில் நாம் நடக்க வேண்டும். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் 5:7. அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். முதல்ல எங்க இருந்தீங்க? நீங்க இருளிலே இருந்தீங்க. இருளிலே இருக்கிறவர்களே ஆசீர்வாதம் கிடையாது. இருளிலே இருக்கிறவர்களே நிம்மதி கிடையாது. நிறைய பேருக்கு நிம்மதி கிடையாது. நிறைய பேருக்கு சமாதானம் கிடையாது. வீடு இருக்கு, வாசல் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, நகை இருக்கு, நட்டு இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் சமாதானம் இல்லை. அந்தகாரத்தில் இருக்கிற வரையிலும் இருளில் இருக்கிற வரையிலும் என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. பாருங்க, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். முதல்ல நாம் இருளில் இருந்தோம். நாம் இருளாக இருந்தோம். சொல்லுங்க, ஒரு காலத்தில் நான் இருளில் இருந்தேன். நான் இருளாக இருந்தேன். இன்னும் சொல்ல போனால் இருளன். அது நான் யார்? நான் இருளன். அப்போ இருளன் அர்த்தம் இருளில் இருக்கிற அர்த்தம். கர்த்தர் நம்ம இருளிலிருந்து கர்த்தர் நம்மளை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சம் நடக்கணும். முதல்ல எங்கே இருந்தோம்? இருள். இப்போ ஆண்டவர் எங்கே நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு? வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. 1 பேதுரு 2:9 வாசிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம் ஒரு காலத்தில் அந்தகாரத்தில் இருந்தோம், ஒரு காலத்தில் நம்ம இருளில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எதற்காக கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்? அவருடைய புண்ணியங்களை அறியும்படிக்கு. நாம் எப்படிப்பட்ட ஜாதி? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். நான் அவருடைய சொந்த ஜனம். சொல்லுங்க, நான் அவருடைய சொந்த ஜனம். ஆகவே நமக்குள்ளே கர்த்தருடைய மகிமை வர வேண்டுமானால் இயேசு நமக்குள்ளே வர வேண்டும். இயேசு நமக்குள்ளே வந்தால் கர்த்தருடைய மகிமை நமக்குள்ளே வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஒளி, அத கர்த்தருடைய மகிமை என்றாலும் கர்த்தருடைய ஒளி என்றாலும் ஒன்று தான். ஒளி என்றாலும் ஒன்று தான்,
மகிமை என்றாலும் ஒன்று தான். அப்போ அந்த ஒளி இருக்கும்போது, அந்த மகிமை இருக்கும்போது பிரகாசம் இருக்கும். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தர் நம்முடைய முகங்களை வெட்கப்படாமல் வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் என்னை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். என்னை கர்த்தர் ஒளியாய் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஒளி என் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை மேல் இருக்கிறது. நான் வெளிச்சத்தின் பிள்ளை. நான் வெளிச்சத்தில் நடக்கிறவன். நான் அந்தகாரத்தில் இல்லை. நான் இருளிலே இல்லை. நான் ஒளியில் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் என்ன செய்கிறோம்? வெளிச்சத்துக்குள்ளே நாம் வருகிறோம். தயவுசெய்து என்னோட யோவான் திருப்பங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்போ ஒளி யாரு? இயேசுதான் ஒளி. இயேசுவாகிய ஒளி இருக்கும்போது நம்ம இருளுக்குள்ள போக முடியாது, பாவத்துக்குள்ள போக முடியாது. ஒளி நமக்குள்ள இருக்கும்போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் தேவனுடைய மகிமை என் மேல் இருக்கிறது. நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன். நான் பிரகாசமாக இருக்கிறேன் என்றால் எனக்குள்ளே பாவம் இல்லை என்ற அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மக்கள் இயேசுவாகிய ஒளியை விரும்பாமல் அவர்கள் பாவமாகிய இருளை விரும்புகிறார்கள். அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இருளிலே இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருளிலே இருக்கிறார்கள். ஆனால் நாம் வெளிச்சத்தில் இருக்கிறோம். அந்த வெளிச்சத்தில் இருக்கும்போது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் கூட, கர்த்தருடைய பிள்ளைகள் கூட, அநேக மக்கள் ஒளி இயேசுதான் ஒளி என்று அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒளியை விரும்புவதை விட அதிகமாக இருளை விரும்புகிறார்கள். அப்போ ஒளியை அறிந்திருந்தோம், இயேசுவாகிய ஒளியை அறிந்திருந்தோம். அவர்கள் இருளை விரும்பினால், பாவத்தை விரும்பினால் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக. அப்போ ஒளியை விரும்பாமல் இருளுக்குள் இருக்க விரும்புகிறவன் அவனே தனக்குத்தானே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. ஒளியை விரும்புகிறவன் தனக்குத்தானே ஆசீர்வாதத்தை வருவித்துக் கொள்கிறான். அப்ப நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை வருவித்துக் கொள்வேன். சொல்லுங்க, இந்த புதிய ஆண்டில் ஆசீர்வாதத்தை வருவித்துக் கொள்வேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், ஆசீர்வாதத்தை நான் வரவழைப்பேன், ஆசீர்வாதத்தை விரும்புவேன், ஆசீர்வாதத்தை விரும்புவேன், ஆசீர்வாதத்தை விசுவாசிப்பேன். எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. எனக்குள்ள விசுவாசம் இருக்கும்போது நான் எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை என் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய ஒளி என் மேல் இருக்கிறது. இயேசுவாகிய ஒளி எனக்குள்ளது. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு எனக்குள்ளே இருக்கிற வரையிலும் ஆசீர்வாதம். இயேசு எனக்குள்ளே இருக்கிற வரையும் சமாதானம். இயேசு எனக்குள்ளே இருக்கிற வரையிலும் தைரியம். எபேசியர் 3:12 வாசிங்க. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் நமக்கு தைரியம். அப்போ இயேசுவாகிய ஒளி நமக்குள் இருக்கும்போது தைரியம். இயேசுவாகிய ஒளி எனக்குள்ள இருக்கவில்லை, எனக்கு திட நம்பிக்கை. இயேசுவாகிய ஒளி எனக்குள்ள இருக்கும்போது நான் தேவனோடு உறவு கொள்கிறேன். தேவன் ஒளியாய் இருக்கிறார்.
அந்த அந்த ஒளியை நானும் பெற்றிருக்கிறேன். எனக்குள்ளே அந்த ஒளி, தேவனுடைய ஒளி இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் அதிகமாக நாம் சொல்லப்போனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையில் தான் என்ன இருக்கிறது? கர்த்தருடைய ஒளி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில் தான் கர்த்தருடைய மகிமை இருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுறாது இருக்க மரத்தில் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிறது. அப்போ அந்த கர்த்தருடைய வசனத்தை நாம் கை கொள்ளும் போது, அந்த வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கும்போது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் ஒருவர் கர்த்தருடைய மகிமையை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். கர்த்தருடைய மகிமையை பெறாதவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம் தான் அது நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் 92 வசனம் வாசிங்க. 92, 105. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லாத வரையிலும், வேத வசனம் இல்லாத வரையிலும் துக்கம். யார் ஒருவர் வசனத்தை நேசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய மகிமையை விசுவாசிக்கிறார்கள். தேவனுடைய மகிமை எங்கே இருக்கும்? தேவன் இருக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை இருக்கும். தேவ மகிமை எங்கே இருக்கும்? இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தேவனுடைய மகிமை இருக்கும். தேவனுடைய மகிமை எங்கே இருக்கும்? வசனம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய மகிமை இருக்கும். நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கிறது. அல்லேலூயா. 102 வாசிங்க. 119, 105. நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. அப்போ தேவனுடைய மகிமை எங்க இருக்கும்? தேவனுடைய வெளிச்சம் எங்க இருக்கும்? தேவனுடைய பிரகாசம் எங்க இருக்கும்? தேவனுடைய வசனத்தில்தான் இருக்கு. சொல்லுங்க, இந்த வருஷத்துல நான் வேத வசனத்தை அதிகமாக வாசிப்பேன். நான் வாசிக்க தேவனுடைய வெளிச்சம் எனக்குள்ள பெருகும். வேத வசனத்தை தியானிக்க கர்த்தருடைய மகிமை என் மேல உதிக்கும். நான் வேதத்தை அதிகமாக நேசிக்க வேத வசனத்தில் வளர எனக்குள் தேவ மகிமை பெருகும். நாளுக்கு நாள் தேவ மகிமை பெருகும். மகிமை மேல் மகிமையை பெற்றுக்கொள்வேன். கிருபை மேல் கிருபையை பெற்றுக்கொள்வேன். வல்லமை மேல் வல்லமையை பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய இடத்துல எனக்கு மகிமை மேல் மகிமை. சொல்லுங்க, எனக்கு மகிமை மேல மகிமை, எனக்கு கிருபை மேல கிருபை, எனக்கு வல்லமை மேல வல்லமை. இந்த வருஷத்துல எனக்கு கிருபைக்கு பஞ்சமே இருக்காது. சொல்லுங்க, இந்த வருஷத்துல கிருபைக்கு பஞ்சமே இருக்காது. இந்த வருஷத்துல என் ஆசீர்வாதத்திற்கு பஞ்சமே இருக்காது. அளவிட முடியாத ஆசீர்வாதம். என் ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே கிடையாது. மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. இருளில் இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாத பஞ்சம், ஒளியில் இருக்கிற எனக்கு ஆசீர்வாதம், அளவில்லாத ஆசீர்வாதம். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வருஷத்தில் நான் கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். நான் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். நான் போகிற இடமெல்லாம் ஒளி. அல்லேலூயா. நான் போகிற இடத்துலெல்லாம் நான் ஒளியை கொண்டு செல்கிறேன். ஐ எம் த டார்ச் பேரர். சொல்லுங்க, ஐ எம் த டார்ச் பேரர். சொல்லுங்க, ஐ எம் த டார்ச் பேரர். சொல்லுங்க, ஐ எம் த டார்ச் பேரர். நான் ஒளியை கொண்டு செல்லுகிறவன். ஒளியை கொண்டு செல்லுகிறவன். ஒளியை எங்கெல்லாம் கொண்டு போகிறோம் அங்கெல்லாம் ஆசீர்வாதம். நானே ஆசீர்வாதம். நான் தான் ஆசீர்வாதம். நான் தான் ஆசீர்வாதத்துக்கு இலக்கணம். நான் தான் ஆசீர்வாதம். என் பெயர் ஆசீர்வாதம். சொல்லுங்க, என் பெயர் ஆசீர்வாதம். சொல்லுங்க, என் பெயர் ஆசீர்வாதம். என் பெயர் ஜான் பீட்டர் ஆசீர்வாதம். சொல்லுங்க, என் பெயர் ஜான் பீட்டர் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுங்க, என் பெயர் ஜான் பீட்டர் ஆசீர்வாதம். என் பெயர் சாரா ஆசீர்வாதம். சொல்லுங்க, என் பெயர் ஆசீர்வாதம். சொல்லுங்க, என் பேர் ஜாய் ஆசீர்வாதம். சொல்லுங்க, என் பேர் அருள் ஆசீர்வாதம். எங்க அருள்? அருள். சொல்லுங்க, அருள் எங்க இருக்கீங்க? சொல்லுங்க, நான் அருள் ஆசீர்வாதம். சொல்லுங்க, அருள் ஆசீர்வாதம். உங்க பேர் சொல்லுங்க.
யாராவது ஒருத்தவங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம். ஜோதி எலிசபெத் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மைக்கேலம்மா ஆசீர்வாதம். ஆமென். பிரியா ஆசீர்வாதம் பெங்களூர். அப்புறம் வேறு யார் ஆசீர்வாதம்? ஜோஷ்வா ஆசீர்வாதம். சொல்லுங்கள். அப்புறம் இன்னும் யார்? இன்பராஜ் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹரிஷ் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஜாய் ஆசீர்வாதம். செல்வராஜ் ஆசீர்வாதம். இன்னும் யார்? பாரதி ஆசீர்வாதம். சசி ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 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 அடுத்தது ஆசீர்வாதம் எப்போ தெரியுமா? பரிசுத்தாவி பெற்றால் தான் மகிமை வரும். என்னது? ஆமென். பரிசுத்தாவி. பரிசுத்தாவி தான் மகிமை. சொல்லுங்கள். பரிசுத்தாவி சொல்லுங்கள். தான் வரும் மகிமை. பரிசுத்தாவி தான் மகிமை. சொல்லுங்கள். பரிசுத்தாவி தான் மகிமை. பரிசுத்தாவி தான் மகிமை. பரிசுத்தாவி தான் மகிமை. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. நன்றி. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். அந்த பரிசுத்த ஆவி தான் நமக்கு ஒளி. என்னது? பரிசுத்தாவியான பரிசுத்த ஆவி தான் ஒளி. இதை குறித்து நேரமாகிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைய செய்தி இந்த புது வருஷத்தில் நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி. நீ எழும்பு. ஏனென்றால் ஒளி வந்து விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. நான் பிரகாசிப்பேன். நான் பிரகாசி. ஒளி வந்து விட்டது. ஒளி வந்து விட்டது. நான் எனக்குள்ள மகிமை வந்து விட்டது. உள்ள மகிமை. என் மகிமை பெருகி விட்டது. மகிமை பெருகி. என் ஒளி பெருகி விட்டது. ஒளி பெருகி விட்டது. என் ஒளி அளவிட முடியாத ஒளி. என்னுடைய பிரகாசம் இந்த பிரகாசத்தை காட்டிலும் சொல்லுங்க. நான் பிரகாசமா இருக்கிறேன். சொல்லுங்க. பிரகாசமா. ஏதாவது பிரகாசம் யாராவது பேர் வச்சிருக்கீங்களா? அருள் பிரகாசம். அருள் பிரகாசம் என்ன? கிருபையே அளவில்லாமல் அந்த கிருபை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. என்னது? அது ஒரு பிரகாசனா அப்படி பிரகாசத்துக்கு ஆப்போசிட் என்ன தெரியுங்களா? மங்கி போச்சு. என்னது? மங்கி போகுது. நீங்கள் பிரகாசமாக இருக்கிறீங்களா மங்கி போயிருக்கிறீங்களா? பிரகாசமா இருக்கிறோம். சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் நான் மங்க மாட்டேன். இந்த வருஷத்தில் நான் மங்கி போக மாட்டேன். நான் மங்கி போக மாட்டேன். நான் வந்து நம்ம மங்கி போக மாட்டேன். நான் மங்கி போக என் வெளிச்சத்தை மங்க விட மாட்டேன். மங்க விட மாட்டேன். கிருபையை மங்க விட மாட்டேன். மங்க விட மாட்டேன். வசனத்தை மங்க விட மாட்டேன். மங்க விட மாட்டேன். எனக்குள்ள வெளிச்சம் பெருகிட்டே இருக்கும். என் வெளிச்சம் இருளாக விட மாட்டேன். என் வெளிச்சம் குறைய விட மாட்டேன். வெளிச்சம் குறைய விட மாட்டேன். இந்த வருஷத்துல என் வெளிச்சம் அதிகமாக தவிர வெளிச்சம் குறையாது. சொல்லுங்க. அதிகமாகும் தர என் வெளிச்சம் குறைய. இந்த வருஷத்துல வருஷத்துல எனக்கு மகிமை அதிகமாக இருக்கும். என் மகிமை குன்றி போகக்கூடாது. என்னோட மகிமை குன்றி போகாது. என் பிரகாசம் குன்றி போகாது. அது ஏறிட்டே இருக்கும். அது எகிரிட்டே இருக்கும். சொல்லுங்க. மகிமை எகிரிட்டே இருக்கும். மகிமை எகிரிட்டே இருக்கும். என் வெளிச்சத்தை நான் குறைய விட மாட்டேன். என் பிரகாசத்தை குறைய விட மாட்டேன். நாளுக்கு நாள் பிரகாசிப்பேன். எழுந்து பிரகாசிப்பேன். தீவெட்டியாக இருப்பேன். அனலாக இருப்பேன். அனலாய் இருப்பேன். அனலாக இருப்பேன். அனலாய் இருப்பேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன இருக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் எழும்பி பிரகாசிப்பேன். சொல்லுங்க. நான் எழும்பி பிரகாசிப்பேன். என் மேல் கர்த்தருடைய மகிமை வந்தது. எனக்குள்ளே ஒளி வந்தது. எனக்குள்ளே ஒளி, என் மேலே ஒளி. சொல்லுங்க. எனக்குள்ளே ஒளி, எனக்கு மேலே ஒளி, எனக்குள்ளே மகிமை. இயேசு தான் என்னுடைய மகிமை. இயேசு தான் என்னுடைய மகிமை. வசனம் தான் எனக்கு மகிமை. இயேசு தான் எனக்கு வெளிச்சம். இயேசு தான் எனக்கு பிரகாசம். வசனம் தான் என்னுடைய வெளிச்சம். இயேசு தான் என்னுடைய மகிமை. இயேசு தான் என்னுடைய பிரகாசம். வசனம் இருக்கிற வரையில் எனக்கு பிரகாசம். வசனம் இருக்கிறவரையும் பிரகாசம். பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன். நான் மகிமையை பெற்றிருக்கிறேன். தேவ மகிமை என்மேல் இருக்கிறது. பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன். தேவனுடைய மகிமை எனக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமை. சாலமோன் தேவாலயத்தை கட்டினபோது அங்கு மகிமை அதிகமாயிற்று. அது ஆசாரியர்கள் அங்கே ஊழியம் செய்ய முடியல. எங்கள் சபையில்
மகிமை அதிகமாக இருக்கும். சொல்லுங்கள், எங்கள் சபையில் அதிகமாக இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு எங்கள் திருச்சபை, நானும் என் குடும்பத்தாரும் என் திருச்சபை மக்களும் மகிமை பெருகிக் கொண்டே இருக்கும். எங்கள் ஆலயத்தில் மகிமை பெருகிக் கொண்டே இருக்கும். முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயம் மகிமை பெரிதாக இருக்கும். 2024 என்னில், என் குடும்பத்தில், என் சபையில் இருக்கிற மகிமையை விட 2025 என்னில், என் குடும்பத்தில், என் சபையில் அதிக மகிமையாக இருக்கும். அதிக மகிமையாக இருக்கும். அதிக மகிமையாக இருக்கும். அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். 2020 2025 விட அதிகமாக மகிமை இருக்கும். நாள் செல்ல செல்ல மகிமையில் நான் பெருகிக் கொண்டே போவேன். சொல்லுங்கள், நாள் செல்ல செல்ல மகிமையில் பெருகிக்கொண்டே இருப்பேன். அதாவது ஆசீர்வாதத்தில் பெருகிக்கொண்டே இருப்பேன். நான் குன்றி போக மாட்டேன். சொல்லுங்கள், நான் குன்றி போக மாட்டேன். நான் குன்றி போக மாட்டேன். நான் குன்றி போக மாட்டேன். வளர்ந்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்கள், வளர்ந்து கொண்டே இருப்பேன். வளர்ந்து கொண்டே இருப்பேன். பெருகிக் கொண்டே இருப்பேன். விருத்தி அடைந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்படி வாழ்க்கையை தாரும் என்று சொல்லி எல்லாரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு தாரும். நான் எளிமை பிரகாசிப்பேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுவையா, உம்மையோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பாதிப்பில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். இந்த 2025 ஆண்டில் நம்ம மேலே கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. நாம் எழும்பி பிரகாசிப்போம். ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே உதித்திருக்கிறது. இனி வரும் நாட்களிலே அந்த மகிமை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கும். அந்த மகிமையில் நான் பெருகுவேன். நான் மகிமை மேலே மகிமை அடைவேன். ஆவியாயிருக்கிற கர்த்தரால் தானே, அந்த சாயலாகத்தானே நான் மகிமை மேலே மகிமை அடைந்திடுவேன். எல்லாம் வாய் தெரிஞ்சு சொல்லுங்கள், நான் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன். நான் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன். இந்த ஆண்டு நான் மகிமை மேலே மகிமை அடைந்திடுவேன். நான் எழும்பி பிரகாசிப்பேன். என் மேல் ஒளி வந்தது.
அந்த ஒளி இருளாகாதபடி, அந்த ஒளி குறையாதபடி நான் காத்துக்கொள்வேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.